நினைவு பேரணியை நடத்தி அசத்திய பள்ளி மாணவ மாணவிகள். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை புல்வயல் கிராமத்தில் அமைந்துள்ள செயின்ட் ஜோசப் குளோபல் பள்ளி மாணவ மாணவிகள் இன்று புதுக்கோட்டை சேசாத்திரி சாலையில் இருந்து அப்துல் கலாம் நினைவு பேரணி நடத்தினர். இதில் அப்துல் கலாம் கண்டுபிடித்த விண்வெளி பொருட்களை தன் கையால் செய்து காட்சிப்படுத்தி பேரணியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் அசத்தினர். இன்று காலை சேசாத்திரி சாலையில் இருந்து துவங்கிய பேரணி மாவட்ட விளையாட்டு மைதானம் வழியாக KKC கல்லூரியில் நிறைவு பெற்றது. பள்ளியின் நிர்வாக பொறுப்பாளர் ரோஸ்லின், பள்ளி முதல்வர் ஆன்சி புஷ்பதாஸ், அனுஷியா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், 200 மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பள்ளியின் நிர்வாகத்தினர் மற்றும் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்ட அப்துல் கலாமின் திருவுருவ படத்திற்கு பள்ளி மாணவ மாணவிகள், நிர்வாகிகள், நகர காவல்துறையினர் பூக்கள் தூவி மரியாதை செலுத்தினர். பள்ளி முதல்வர் ஆன்சி புஷ்பதாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு மறைந்த குடியரசுத் தலைவர் மற்றும் சயின்டிஸ்ட் டாக்டர் APJ அப்துல். எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முன்னாள் குடியரசுத் தலைவரை நினச்சி நாங்கள் ரேலி நடந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம், என் பெயர் தனிகா. நாங்கள் சென்ட் ஜோசப் குளோபல் பள்ளியிலிருந்து வருகின்றோம். நாங்கள் எதுக்கு இந்த நடைபேரணி வந்துட்டுருக்கோம்னா, அப்துல் கலாம் ஐயாவை பற்றி சில பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு நாங்கள் ஒரு நடைபேரணி அவங்கள பற்றி நாங்கள் கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெளிவாக சொல்லி, அவரை வச்சு எல்லாரும் அவரை எப்படி வாழ்கிறாங்க, எப்படி ஃபஸ்ட்டு அவர் எப்படி படித்து எப்படி உயர்ந்து வந்தார், அது மாதிரி எந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியலையோ எங்களை பார்த்து அனைத்து குழந்தைகளும் அவரை பார்த்து எல்லாருமே அவர் மாதிரி விஞ்ஞானியாக வரணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம்.